எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு வந்து இந்த டுட்டோரியல் சீரீஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கலர் மேனேஜ்மெண்ட்டில் இது வந்து 3rd வீடியோ. யாராவது இந்த வீடியோஸை கொஞ்சம் பார்க்கல அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற 2 வீடியோவை பாருங்கள். அதில் லெவல்ஸு, கலர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து கலர் மேனேஜ்மெண்ட்டில் 3rd பார்ட்டு. வெப் சீரீஸில் வந்து 14th பார்ட்டு. இது வந்து நம்ம இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து டிண்ட், ட்ரைஸ்டோன் அண்ட் ட்ரைடோன், சாரி ஃபார் தட், ட்ரைடோன், சிசி டோனர் எஃபெக்ட்ஸ். இந்த 3 எஃபெக்ட்ஸும் வந்து கலர் கரெக்ஷன் கேட்டகரியில் இருக்குது எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸில். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸில் போய் நீங்கள் டின்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ டின்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் கேட்டகரியில் இருக்கும். இந்த கலர் கரெக்ஷன் கேட்டகரியிலேயே வந்து உங்களுக்கு ட்ரைடோனும் சிசி டோனர் எஃபெக்ட்ஸும் இருக்குது. இது எல்லாமே ஏன் கலர் கரெக்ஷன்னா, இது வந்து ஒரு வைடு வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. இதை 3 நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபில் எஃபெக்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 4 எஃபெக்ட்டும் வந்து ஒரே எஃபெக்டில் இருக்குது. அது என்னன்றது நான் உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் சொல்லி தரப்போகிறேன். இந்த டுட்டோரியலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கேண்டி இமேஜ் எடுத்துக்கிறேன். அது ஒரு புது காம்போசிஷனில் போட்டுக்கிறேன். இதை வந்து 1920x1080 காம்போசிஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் எஃபெக்ட் என்னன்றது நான் எப்பவும் போல் எஃபெக்ட்ஸ் கன்சோலில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இங்கே போயிட்டு டின்ட்டு யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஓகே. டின்ட்டுன்றது நான் யூஸ் பண்ணி இந்த இமேஜில் போட்டுருந்தேன். இப்போ என்ன பண்ணோம்னா, இதை வந்து எல்லா வேல்யூவும் வந்து டீசேச்சுரேட் பண்ணிடும். டீசேச்சுரேட்னா எல்லாத்தையும் நியரஸ்ட் கிரே ஸ்கேலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் டீசேச்சுரேஷன். கம்ப்ளீட்டாக டீசேச்சுரேட் பண்ணிடும். ஸோ ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு கலர் மேனேஜ்மெண்ட்டில் சொன்ன மாதிரி ஆர்ஜிபியில் வந்து ரெட், ப்ளூ, க்ரீன் ப்ளஸ் கிரே இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒட்டுக்கா சேர்ந்து தான் நம்மளுக்கு கலர்ஸ் வரும். அதில் வந்து நம்மளுக்கு இந்த கலர்ஸில் வந்து கிரே வேல்யூ தவிர மற்ற எல்லா வேல்யூவும் வந்து நியரஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஒயிட் எல்லாம் ஹையஸ்ட் ஒயிட்டுக்கு வந்துடும், பிளாக் எல்லாம் நியரஸ்ட் பிளாக்குக்கு வந்துடும். கிரே ஸ்கேலில் எடுத்துகிட்டு வந்து ரெண்டுமே காம்பினேஷன் பண்ணிடும். எக்ஸாம்பிள் என்னன்றது, இப்போ ஒயிட், இப்போ இதை வந்து மேப், இதில் வந்து 3 ஆப்ஷன் தான். இது வந்து இதை வந்து நீங்கள் டின்ட்டுன்றது, இது வந்து பிளெண்டிங் மோடு, இது வந்து எவ்வளோ பிளெண்ட் பண்ணணுன்றது நம்ம இதில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் இருக்குது. இப்போ வந்து பிளாக்கையும் நான் ஒயிட் கலராக மாற்றினேன் அப்படின்னா பாருங்கள், ஒரு ஃபில் எஃபெக்ட் ஆட்டாக வந்துடும். இல்லை இது ரெண்டையும் வந்து நான் ரெட் ஆக்குனேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு காட்டுறேன். ஓகே, சாரி, இது மாஸ்க் ஆயிடுச்சு. நான் ஷேப் லேயரை கிளிக். ஓகேங்களா? ஓகே, இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்துட்டு நான் வந்து டிண்ட் எஃபெக்டை கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் வேல்யூஸ் எல்லாமே ரெட்டு ஹைலைட் ஆனதெல்லாம், தட் மீன்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம்ல. இப்போ 0.5 இருந்தால் 0.5 விட்ருங்க, 0.49 இருந்தால் 0 கன்சிடர் பண்ணோம், 0.6 இருந்தால் 1 தான் கன்சிடர் பண்ணோம்ல. ஸோ பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் எது நியரஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூக்கு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து பிளாக்கை வந்து நான் ரெட்டாக மாற்றினேன்னா உங்களுக்கு பியூர் ரெட் வராது. நியரஸ்ட் இது வந்து பிளாக்கும் ரெட்டும் கலந்து எந்த வேல்யூ நியரஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வரும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒயிட்டை வந்து நான் ரெட் ஆக்குனேன்னா நியரஸ்ட் ஒயிட். ரெண்டுக்குமே கிரே ஸ்கேல் காமனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து ப்ளூ போட்டேன்னா உங்களுக்கு வந்து நியரஸ்ட் ப்ளூ வேல்யூஸ். ஓகேங்களா? ஏன்னா இது ஏன் இப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை வந்து ஒயிட் ஆக்கிட்டேன்னு பார்த்துக்கோங்க. மேப் போயிட்டு ஒயிட்டுன்னா ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ளூவில் அப்படின்னா இந்த மாதிரி டிண்டட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூவை டிண்ட் பண்ணும். பிளாக்கில் டிண்ட் பண்ணுமா, ஒயிட்டில் டிண்ட் பண்ணுமா? நார்மலாக டிண்டிங்னா அப்படின்னா ஒரு கலரில் ஒயிட் சேர்த்துணுமா, இல்லை இது வந்து ஆக்சுவலாக டிண்ட்டுங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து பெயிண்ட்லலாம் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னா ஒரு தின்னர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து ரெட்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ரெட்டில் தான் இருக்கேன், ஆனால் உங்களுக்கு
அதில் பிளாக் கலந்து கிரேவும் ரெட்டும் கலந்து என்ன கலர் வருமோ அந்த அல்காரிதம் வந்து அப்படி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தரும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிண்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம். இந்த விண்டோஸ் ஓகே. இந்த கேண்டியை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எஃபெக்ட் கன்சோல் திருப்பி நான் இந்த எஃபெக்டை டிசேபிள் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைடோன்னு. இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ட்ரைடோன் அதுவும் கலர் கரெக்ஷன் கேட்டகரியிலே இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம டிண்ட்டில் வந்து 2 கலர் பார்த்தோம். அதில் வந்து ஒயிட். இப்போ வந்து போன இதில் வந்து கர்வ்ஸ் பார்க்கும்போது கேமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல, மிட் டோன்ஸ். அதுதான் கேமா வந்து தான் மிட் டோன்ஸு. இதில் வந்து 2 லேயர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக 2 ரேஞ்ச் கண்ட்ரோல் பண்ணுறது லேயர் இல்லை ரேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து 3மே நீங்கள் ஒயிட் ஆக்குனீங்க அப்படின்னா எல்லாமே ஒயிட் ஆகிடும். ஸோ கலர் கர்வ்ஸ் வந்து எல்லாமே ஒயிட் ஆகிடும். இதை வந்து நான் வந்து ஹைலைட்ஸை வந்து பிளாக்னா இது மாதிரி பிளாக் மட்டும் பண்ண முடியும். எதுக்குங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அனிமேஷனில் வந்து நிறையா எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்பீடு மேப் பண்ணுவாங்க, பம்ப் மேப் பண்ணுவாங்க, ஷேடோ மேப் பண்ணுவாங்க. அந்த மேப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதுக்காக தான் இது கற்றுக்குறோம். இது வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குன்றதுக்காக நான் சொல்லித்தரல. நான் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபர்தராக காம்ப்ளிகேட்டட் அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இப்போ நீங்கள் டுட்டோரியல் எல்லாம் இன்ட்ரோ பார்த்தீங்களா, டுட்டோரியலோட இன்ட்ரோவில் அதெல்லாம் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் சும்மா பார்த்தா போதும். நீங்கள் வந்து மெமரைஸோ இல்லை ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரும் அது சொல்லும் போது. ஸோ இப்போ ஷேடோஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும். இப்போ மிட் டோன்ஸை வந்து நான் கொஞ்சம் கிரே பண்ணினேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிண்ட் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஏன்னா அதோட ஒரு பெரிய ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து பிளெண்டிங் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூல் லுக் வந்துட்டுருக்கு. இப்போ இதில் ஒயிட் ஷேடோஸ் இருக்குல்ல, ஷேடோ ரொம்ப இதாக இருக்குது. அப்படி போட்டோம்னா அப்படின்னா இது வந்து ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் நம்மளோட சாய்ஸ் தான். எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து இதுதான் ட்ரைடோன். இதை வந்து 3 வேல்யூ யூஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து சிசி டோனர். அதுவும் கலர் கரெக்ஷன் கேட்டகரியில் தான் இருக்குது. இதுக்கு என்னென்னா இப்போ நம்ம இதுக்கு வந்து 3 கண்ட்ரோல் இருந்துச்சா, இதில் வந்து ஹைலைட்ஸ்னு ஒன்று இருக்குது, பிரைட்ஸ்னு மிட் டோன்ஸு. இது வந்து இந்த ட்ரைடோனு இந்த ட்ரைடோனு ஒன்று இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுங்கன்னா இப்போ 2 டோன். இது வந்து உங்களுக்கு டிண்ட் எஃபெக்ட் ஆக்சுவலாக. இது வந்து ட்ரைடோன் 3 எஃபெக்ட் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பென்டாடோன்னா நேம்லேயே தெரியுது, பென்டானா 4. இதுலேயும் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து டார்க்னஸ்ஸு, ஷேடோஸு. இது வந்து டார்க்னஸ்னா லைட்டாக அந்த கிரே பிளாக்லேருந்து கொஞ்சம் கிரே மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன கலர்னா அதே மாதிரி தான். இப்போ பிரைட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளூலேயே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு போன இதில் கர்வ்ஸில் சொன்னேன்ல, கேமா ஆப்ஷன்ஸ் வந்து 2, 3 வந்து கர்வ்ஸ்லேயே ஆட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம கர்வ்ஸ் யூஸ் பண்ணுறோம் லெவல்ஸோட அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த இதில் வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இதையும் வந்து நம்ம ஒரு கலர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ப்ளூ ஷேடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ சேச்சுரேஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்துடும். ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து இது பென்டாடோன். இப்போ சாலிட்னா இது வந்து ஃபில் எஃபெக்ட். இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஓகேங்களா. இதில் பிளெண்ட் வந்து ஒரிஜினல். இது வந்து பார்த்தீங்களா ஒயிட். இது வந்து ஒரு ஃபில் எஃபெக்ட். நீங்கள் சிசி டோனர் ஒன்று யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு நிறையா கண்ட்ரோல்ஸும் கிடைக்கும், நிறையா ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். இந்த சிசி டோனர் யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை விதமான கேமா ரேஸ், எனக்கு தெரிஞ்சு அடோபே வந்து 5 லெவல்ஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் நான் டின்டோன் ட்ரைடோன் தான் யூஸ் பண்ணுவேன். டோனர் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கண்ட்ரோல் தேவையில்லை. ஏன்னா டின்ட்லேயே வந்து நான் மேக்ஸிமம் ஒர்க்காக முடிச்சிடுவேன். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு நிறையா மேப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டிண்ட் எஃபெக்ட் ஒன்று போதும். அதனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த டுட்டோரியலில் வந்து உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ
அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பை.